பாத்தீங்களா மக்களே, கமருதீனை பொறுத்தவரை பார்வை எதுவுமே பண்ணல. பார்வதி தான் கமருதீனை அடிச்சிட்டாங்க. அதனாலதான் கமருதீனை பொறுத்தவரை பிக் பாஸ் பார்வதி என்ன அடிச்சுட்டா எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க, எபிசோட பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் கமருதீன் அப்படிங்கிற பொறுக்கிய பொறுத்தவரை பார்வை பந்தாடுறான், தூக்கி வீசுறான், கையை வச்சு அடிக்கிறான், பல இடங்கள்ல மார்க் பண்றான், ட்ரிகர் பண்றான், இரிட்டேட் பண்றான். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்வை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பக்கெட்டை பார்த்து ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்றான். அந்த இடத்துல தான் பார்வை பொறுத்தவரை என்னடா அப்படிங்கிற மாதிரி கையை வைக்கிறாங்க. இதுதான் கமருதீனுக்கு வலிச்சிருச்சு. எப்படி ஒரு ஆணை பார்வதி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட்ல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கமருதீனை பொறுத்தவரை பார்வை அந்த பாடுபடுத்துறான். அது எதையுமே மாமா டிவி இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேத்து நடந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட முதல் ரவுண்ட தான் காட்டுறாங்க. இந்த ரவுண்ட பொறுத்தவரை சுபிக்ஷாவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும் வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாங்க அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, கமருதீனாலேயே 3.5 மணி நேரம் தான் அதுல ஹோல்ட் பண்ணி நிக்க முடிஞ்சுச்சு. அதே நேரத்துல அரோராவா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும் 6 மணி நேரம் நின்றுருக்காங்க. வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க அப்படினே சொல்லலாம். இதுவரை அரோராவை நம்ம எந்த இடத்துலயுமே பாராட்டினது கிடையாது. ஆனா இந்த டாஸ்கை பொறுத்தவரை அரோரா மாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று எதுவுமே இல்ல. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதி கட்டத்துல அரோரா தான் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா இறங்குறாங்க. அந்த வகையில டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட முதல் ரவுண்ட்ல வெற்றியாளரா சுபிக்ஷா அறிவிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல பிக் பாஸுமே சுபிக்ஷா அரோரா ரெண்டு பேருமே பாராட்டுறாரு. உண்மையாவே பாராட்டுக்கு தகுதியானவர்கள், அந்த அளவு டாஸ்க் விளையாண்டுருக்காங்க அப்படினே சொல்லலாம். ஆனா இந்த டாஸ்க் பொறுத்தவரை இவ்வளவு நேரம் நீண்டு போனாலுமே அந்த ரெண்டு பெண்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக சபரி, விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே நின்னுகிட்டு இருந்தது ரொம்பவே பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஆமாங்க, மீதி எல்லாருமே டயர்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி படுக்க போயிடுறாங்க, அவங்க வேலைகளை பாக்குறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சுபிக்ஷா அரோராவை சேர் பண்றதுக்காக இவங்க கூடயே கார்டன் ஏரியால உட்கார்ந்துருக்காங்க. உண்மையாவே இவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி ஆகலாம். அதே நேரத்தில் விக்ரம பொறுத்தவரை இந்த டாஸ்க் இவ்வளவு டஃபா கொடுத்துட்டாங்கல்ல, அடுத்த டாஸ்க் ரொம்பவே சிம்பிளான டாஸ்கா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை உங்க வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாமே செம ஃபன் மூமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க. பெட்ரூம் ஏரியால சபரி, சுபிக்ஷா, அரோரா, விக்ரம் இந்த 4 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுபிக்ஷாவை பொறுத்தவரை அரோரா நீ வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்ட, இதனால் வரைய நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உன் மேல குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டாஸ்க்ல நீ மாஸ் பண்ணிட்ட, அதனால நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி யாருமே உன்னை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சுபிக்ஷா வந்து அரோராவை பாராட்டுறாங்க. அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே என்ன குறை சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி மட்டும்தான் உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய இடங்கள்ல நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அதனால அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னால முடியல அப்படின்னாலும் இந்த டாஸ்க் செமையா பண்ண அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசுறாங்க. என்ன அரோராக்கா, நீங்க விஜய் சேதுபதியை பாராட்டுறீங்க, விஜய் சேதுபதி வாரம் வாரம் வந்து உங்களை பாராட்டுறாரு, வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆமாங்க, வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை தான் ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கறதே மறந்து அரோராவுக்கு சொம்பு தூக்குறத மட்டும்தான் வேலையை வச்சிருக்காரு. இந்த இடத்துல அந்த விஜய் சேதுபதி அரோராக்கவும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கமருதீன், வினோத் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க. இந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை சாண்ட்ரா மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கமருதீனோட முகத்திரை எல்லாத்தையுமே சாண்ட்ரா கிழிச்சு தூர போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவனை பொறுத்தவரை தன்னை ஒரு ரொமான்டிக் ஹீரோவா காட்டிட்டு போயிடலாம் அப்படிமே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா சாண்ட்ராவை பொறுத்தவரை பாருகிட்ட பல இடங்கள் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. கமருதீனை நம்பாத, கமருதீனை பொறுத்தவரை கேமுக்காக தான் உன்னை பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு நிறைய இடங்கள் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பாரு அதெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கமருதீனை பொறுத்தவரை இந்த சீசன் முடிய போது எப்படியாவது பார்வை கலட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக 21வது எபிசோட்ல என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதை திரும்பியும் கொண்டு வர்றான். பாரு வந்து என்னோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேட் டச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தான். இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வை பொறுத்தவரை பேட் டச் பண்ணிட்டான் கமருதீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை, அன்வான்டட் டச் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பாரு சொல்லாத வார்த்தையை சொன்னதா கமருதீன் தான் இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை எந்த இடத்துலயுமே கமருதீன் மேல பழி போடவே இல்லை. அவங்கள பொறுத்தவரை நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை கமருதீனை மட்டுமே நான் குறை சொல்ல மாட்டேன். கமருதீன் பண்ணது தப்புனா நான் பண்ணது தப்பு தான். அந்த வகையில கமருதீன் மேல மட்டுமே எந்த தவறும் கிடையாது அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த கமருதீனுக்கு வேற எந்த கண்டென்ட்டுமே இல்ல. பார்வை வெள்ளிய காட்டுனா நம்ம ஹீரோவா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்வை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல பார்வை கேவலப்படுத்தி இருக்கான். ஆனா அந்த இடத்துல எல்லாமே சாண்ட்ராவை பொறுத்தவரை பார்வுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. நேத்துக்கான எபிசோட்ல கூட சாண்ட்ரா கோமாவே பேசியிருப்பாங்க. என்னதான் கமருதீன் உனக்கு பிரச்சனை, பாரு பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட 100 தடவைக்கு மேல மன்னிப்பு கேட்டுட்டா, இதுக்கு மேல உனக்கு என்னதான் தேவை, நீ வந்து இந்த பிரச்சனையை தேவையில்லாம கிரியேட் பண்ணிட்டு இருக்க, கேமுக்காக பயன்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கமருதீனை போட்டு பொளந்திருந்தாங்க.
அது மட்டும் இல்லாம நான் உள்ள வரும்போதே கமருதீனோட பிஆர் டீம் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்கல்ல, இதை பத்தி தான் இந்த இடத்துல வினோத் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதாவது தனக்கு பிஆர் டீம் இல்லாத மாதிரியும் அதே நேரத்தில் சாண்ட்ராவுக்கு தான் பிஆர் டீம் இருக்குது, அதனாலதான் பிரஜின் வெளியே போனதுக்கு அப்புறமா அழுது சீன் கிரியேட் பண்ணி பெரிய நாடகம்லாம் போட்டு இருந்தாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆகல. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வீக்கெண்ட் வந்து பொழந்து கட்டிட்டாரு. அதனால சாண்ட்ராவுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்ல, அதனாலதான் என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு சாண்ட்ரா மேல கமருதீன் வந்து பழி போட்டு இருக்காரு. எப்பா கமருதீன், சாண்ட்ராவை பொறுத்தவரை பெருசா எந்த கேமும் ஆடல, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். அதே நேரத்துல நீ என்னையா கிழிச்ச? நீ ஒரு டேஷும் பண்ணலையே. வந்த நாள்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கித்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. திவாகர் இருக்கிற வரைக்கும் திவாகரை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்தின. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல அடிக்கிறதுக்கு கை ஓங்குறதா இருக்கட்டும், கொலை மிரட்டல் விடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தான் நீ பண்ணிட்டு இருக்க. திவாகர் கிட்ட மட்டும்தான் பண்ணியா? கிடையாது. துஷார் கிட்டையும் அதே தான் பண்ண, ரம்யா கிட்டையும் அதே தான் பண்ண, சுபிக்ஷா கிட்டையும் அதே தான் பண்ண, திவ்யா கிட்டையும் அதே தான் பண்ண, ஆதிரை கிட்டையும் அதே தான் பண்ண, அரோரா கிட்டையும் அப்படிதான் பண்ண. அதே மாதிரி இப்ப பார்த்தோம் அப்படின்னா பாரு கிட்ட பண்ணிட்டு இருக்க. அந்த வகையில இந்த சீசனோட ரவுடி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், பொம்பளை பொறுக்கி கமருதீன் அப்படிங்கிற மாதிரி. இந்த பொம்பளை பொறுக்கி கமருதீனோட உண்மையான முகங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தன்னை ஒரு இன்னசென்ட்டா இந்த இடத்துல காட்டுறதுக்கு முயற்சி பண்றான் கமருதீன் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இது எதுவுமே புரியாத வினோத்தை பொறுத்தவரை நண்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கிற கமருதீனுக்காக அவரோட பேரை அவர் கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த இடத்துல கூட வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாண்ட்ரா வந்து பாருக்காக சப்போர்ட் பண்றது வெளியே சப்போர்ட் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ணே வினோத் அண்ணே, நீங்க வந்து ரொம்பவே வெகுளியா தான் இருக்கிறீங்க, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக இந்த பொம்பளை பொறுக்கிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அவன் பண்றதெல்லாம் நியாயம் அப்படிங்கிற பேசுறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஆமாங்க, இந்த இடத்துல கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வை பொறுத்தவரை வேணும்னே கமருதீனை ட்ரிகர் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்களாம். அதே மாதிரி சாண்ட்ரா வந்து பார்வுக்கு சப்போர்ட் பண்றதுமே சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. யோ என்னையா புரியலன்னா வாயை மூடிட்டு சும்மா கடை, வாயை விட்டுக்கிட்டு உனக்கு இருக்கிற சப்போர்ட்டை நீயே கெடுத்துக்கிட்டாத அப்படிங்கிற மாதிரி தான் வினோத் பேசும்போது எனக்கு தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமா தானங்க, சாண்ட்ராவை பொறுத்தவரை கேம் ஆடி இருக்காங்க, இல்லைன்னா கேம் ஆடல, இல்லைன்னா கெட்டவங்க, நடிப்பு அரக்கி அப்படிங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலுமே பாரு அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்காக பல இடங்கள்ல சாண்ட்ரா பேசியிருக்காங்க. அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பாரு பொறுத்தவரை கமருதீன் வலையில விழுந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கேமை தொலைச்சிட்டு நிற்கும் போது கூட சாண்ட்ரா வந்து பாரு நீ இப்பெல்லாம் பண்ணாத, நான் வெளியே இருந்து பார்க்கும் போதே உன்னோட கேம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதே நேரத்தில் கமருதீனா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், அவங்கள பொறுத்தவரை கேமே ஆடல, ஒன்ன வச்சுதான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பாருவுக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார்வை பொறுத்தவரை கமருதீன் மேல இருந்த அதீத நம்பிக்கையால சாண்ட்ராவையே பல இடங்கள்ல கமருதீன் கிட்டே விட்டு கொடுத்து பேசியிருக்காங்க. என்னதான் பாரு தன்னோட பேச்சை கேட்கல அப்படின்னாலுமே இந்த இடத்துல காயப்பட்டு இருக்கிற பார்வதிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்னா அது சாண்ட்ரா தான். அதுக்காகவே சாண்ட்ராவை பாராட்டியே ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த இடத்துல பாரு அப்படிங்கறதெல்லாம் இல்ல, அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணு இருந்தாலுமே சாண்ட்ரா கண்டிப்பா இதே மாதிரி அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. எதுக்காகனா அவங்களுமே அந்த ஏஜ் எல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவங்களும் சந்திச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கூட பாருகிட்ட பல இடங்கள் அட்வைஸ் பண்ணும்போது அவங்க ஒண்ணுதான் சொல்றாங்க, என் தங்கச்சியா நினைச்சு உங்ககிட்ட அட்வைஸ் பண்றேன், இப்படிப்பட்ட பொறுக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில சாண்ட்ராவோட இந்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா பாரு விக்ரம் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டாங்க. பார்வதியை பொறுத்தவரை உட்கார்ந்து புலம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை எல்லாத்தையும் மறந்து டாஸ்க சூப்பரா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன், இருந்தாலும் பல இடங்கள்ல நான் வந்து பிரேக் டவுன் ஆயிடுறேன், ஒவ்வொரு விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போது மனசு ரொம்பவே வலிக்குது, கமருதீன் கூட எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது அவனை என்ன காயப்படுத்துறது என்னால ஏத்துக்கவே முடியல, மனசு ரொம்பவே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே இது மாதிரி பல வழிகளை நீ கடந்து தான் வந்திருக்க, அந்த வகையில இதையும் கடந்து உன்னோட கேம்ல போக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணாங்க. நானும் அப்படிதான் விளையாடணும் அப்படிமே நினைக்கிறேன், இருந்தாலும் பாவி மனசு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து விக்ரம் கிட்ட உட்காந்து புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் ஃபினாலேக்கான ரெண்டாவது டாஸ்க். இந்த டாஸ்கை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரு கையிலுமே ஒவ்வொரு பாஸ்கெட்டை கொடுக்குறாங்க. போட்டியாளர்கள் 9 பேருமே ரவுண்டா நிற்கிறாங்க. இந்த ரவுண்டுக்கு நடுவுல ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ள நிறைய பந்துகள் இருக்குது. இந்த டாஸ்கை பொறுத்தவரை பஸ்ஸர் அடிச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா போட்டியாளர்கள் வந்து அந்த க்ளோஸ்டு பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு நேரம் 2 பந்துகளை மட்டுமே எடுத்து வந்து பாஸ்கெட்ல சேர்க்கணும். இப்படி பஸ்ஸர் முடிகிற வரைக்கும் போட்டியாளர்களை பொறுத்தவரை பந்துகளை சேகரிக்கலாம். இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பு நிற பந்துகளும் இருக்கும், கோல்டன் நிற பந்துகளும் இருக்கும். இதுல கருப்பு நிற பந்துகள் பஸ்ஸரோட எண்டிங்ல யாரோட கூடையில இருக்கிறோ அந்த நபர் வந்து டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. அதே நேரத்தில் யாருக்கிட்டையாவது கோல்டன் பந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை யாரோட பாஸ்கெட்ல இருந்தனாலும் பாதி பந்துகளை இவங்க வாங்கலாம் அப்படிங்கறது இந்த டாஸ்கோட விதிமுறைகளா இருக்குது. அதே நேரத்தில் மற்றவங்க கூடையில இருக்கிற
பந்துகளையும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாஸ்கை ஸ்டார்ட் பண்றாங்க. எடுக்க கூடாதுன்னு சொன்னாலே எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதனால கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் இந்த டாஸ்க் பொறுத்தவரை மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கமருதீன் தான். இவனை பொறுத்தவரை முழுக்க பாரு மேல இருந்த வன்மத்தை தான் கொட்டினா அப்படின்னே சொல்லலாம். பல இடங்கள்ல பார்வை ட்ரிகர் பண்றான், இரிட்டேட் பண்றான், வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்றான். இப்படி அவனை பொறுத்தவரை எப்படியாவது பார்க்கிட்ட சண்டை போடணும், அப்படியாவது நம்ம ப்ரொமோல வந்தனும் அப்படிங்கிறதுக்காகவே கமருதீன் பல இடங்கள்ல பார்வை வம்பளுத்த மாதிரியே தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் முதல் ரவுண்டா இருக்கட்டும், ரெண்டாவது ரவுண்டா இருக்கட்டும் நார்மலா முடிஞ்சிருது. அதே நேரத்தில் மூணாவது ரவுண்டை பொறுத்தவரை பாரு வந்து கமருதீன் கூடையில இருக்கிற கோல்டன் பந்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து பால் எடுத்து பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அதையும் எடுக்கிறதுக்கு பாரு வந்து முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை ரொம்பவே வயலண்டா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பார்வை தூக்கி கடாசி வீசுறாரு. இருந்தாலும் பாரு விட்டு கொடுக்காம பந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவனை பொறுத்தவரை கை முட்டி வச்சுலாம் அடிக்கிறான். எரும மாதிரி இருக்கிறான். ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி தான் கமருதீன் வந்து ரொம்பவே ரூடா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்வை பொறுத்தவரை அந்த கோல்டன் பந்தை எடுத்துடுறாங்க. கமருதீனால அதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டாஸ்க் பொறுத்தவரை இந்த ரெண்டு பேருமே வெளியேற்றப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கருப்பு நிற பந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. இருந்தாலும் அந்த பந்தை திரும்ப உள்ள போட்டுறாங்க. அது விதிமீறல் அப்படிங்கறதுனால இந்த ரெண்டு பேருமே அந்த ரவுண்ட்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. இருந்தாலும் இவனை பொறுத்தவரை வன்மம் தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வை கேலி கிண்டல் பண்ணிருக்கான். அந்த இடத்துல பார்வை வந்து நீ தான்டா வெளியே போயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இவனை பொறுத்தவரை வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, பார்வை எந்தெந்த வகையில இரிட்டேட் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில இரிட்டேட் பண்ணிருக்காரு. அதாவது கேலி கிண்டல் பண்றாரு, அதெல்லாம் ஓகே தான். பார்வை பொறுத்தவரை பார்வை வகையில ரெண்டாவது ரவுண்ட்லயே ஒரு கோல்டன் பந்து கிடைக்குது. அந்த நேரம் வந்து பாரு வந்து சாண்ட்ரா கூடையில இருக்கிற பாதி பந்துகளை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை பாத்தீங்களா, சாண்ட்ரா கூடையில இருந்தே பாரு வந்து பந்து எடுக்கிறா பாத்தீங்களா, இவ்வளவு நாள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வம்பெழுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றான். அந்த இடத்துல சாண்ட்ராவா இருக்கட்டும் பாருவா இருக்கட்டும், இது கேம்டா, கேம்னு வந்துட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கறத ஓப்பனாவே சொல்றாங்க. இந்த மானங்கெட்டவனை பொறுத்தவரை அதையும் புரிஞ்சுக்காம திரும்பவும் பார்வை வம்பெழுக்கிறான். அதாவது வினோத் போகும்போது பாரு சிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரிகர் பண்றதுக்கு முயற்சி பண்றான். கேம்னா என்னன்னே தெரியாம இவ்வளவு கேவலமா பேசுறிய கமருதீன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோமாளி பேசும்போது நமக்கு தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதெல்லாம் கடந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் மூணாவது ரவுண்ட்ல பாரு கிட்ட தோத்ததை கமருதீனால ஏத்துக்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். அவனை பொறுத்தவரை பல இடங்களை மார்க் பண்றான், ட்ரிகர் பண்றான், எல்லாமே பண்ணி பாக்குறான். ஆனா பாரு ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்றாங்க. பிக் பாஸ் பொறுத்தவரை நீங்க ரெண்டு பேருமே வெளியேறிட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் எந்த அளவு பார்வை ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவு ட்ரிகர் பண்றதுக்கு முயற்சி பண்றான். பார்வை பொறுத்தவரை இப்ப என்னதான் ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ நல்லவன், நீ ஒரு ஹீரோ, நான் தான் வில்லி அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் கமருதீனை பொறுத்தவரை எப்படியாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பாரு பக்கத்துல போய் அவங்க கூடையை பார்த்து மார்க் பண்ற மாதிரி சிரிக்கிறான். இதை பார்த்த பாரு கடுப்பாயி அவனை தள்ளி விடுறாங்க. உடனே கமருதீன் வந்து சின்ன புலத்தனமா, பிக் பாஸ் பாரு என்ன அடிச்சுட்டா பிக் பாஸ், இது என்ன பிக் பாஸ், பிசிக்கல் வயலன்ஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்கான். இதை பார்த்த பார்வை பொறுத்தவரை என்னடா ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதனால கடுப்பான கமருதீனை பொறுத்தவரை பாருவோட கூடையை தட்டி விடுறான். போட்டியாளர்கள் எல்லாருமே கமருதீன் நீ பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அவனை பொறுத்தவரை ரொம்பவே ரூடா நடந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைத்தனமா பார்வதி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், என்ன பார்வதி அடிச்சுட்டா அதுக்கு பாரு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை இதுக்கெல்லாம் என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது, அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி நீ தான்ற என் மேல கைய வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து நான் கையே வைக்கல அப்படிங்கிற பேசிட்டு இருக்கான். இன்னைக்கான எபிசோட்லயுமே அதுக்கு முன்னாடி கமருதீன் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் விஜய் டிவி காட்டியிருக்காங்க. ஆமாங்க, அதே மூணாவது ரவுண்ட்ல தான் பார்வை போட்டு புரட்டி எடுத்தான் கமருதீன். அது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல மாமா டிவி காட்டவே இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல பார்வதி வந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்ன உடனே ரொம்பவே கோவமா கமருதீனை பொறுத்தவரை பார்வோட கூடையை எட்டி உதைக்கிறான். பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல மிரண்டுறாங்க. அதுலயும் பக்கத்துல இருந்த அரோராவை பொறுத்தவரை கதறி அளவே தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமருதீன் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாரு. இதை பார்த்த விக்ரம பொறுத்தவரை கமருதீனை ரூமுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பார்வை பொறுத்தவரை ஏன் இப்படி கேம் ஆடிட்டு இருக்கான், அவனோட போல நான் எடுத்ததை கூட அவனால ஏத்துக்க முடியலையா, எனக்கு இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க போட்டியாளர்கள் எல்லாருமே. அதாவது பெண்கள் எல்லாருமே கமருதீன் பண்ணது ரொம்பவே தப்பா இருக்குது, இவன் இப்படிலாம் நடந்துக்கிட்டான் அப்படின்னா நம்ம எப்படி இவன் கூட கேம் ஆட முடியும், இவனை பார்த்தாலே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் மட்டும் இல்லைங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கமருதீன் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான், இவங்க கூட எல்லாம் கேமே ஆட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே கமருதீனை நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கமருதீனுக்கு இந்த இடத்துல கூட வினோத் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, லிவிங் ஏரியாவை காட்டுறாங்க. லிவிங் ஏரியால கமருதீன், திவ்யா, விக்ரம், வினோத் இந்த 4 பேருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை கமருதீன் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு ரூடா நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு
இருக்காரு. திவ்யாவும் அதே கருத்தை தான் பதிவு பண்றாங்க. அந்த இடத்துக்கு வினோத்தும் வராரு. அவரை பொறுத்தவரை பாரு ஒன்னு அடிச்சா அப்படின்னா நீ அவ்வளவுதானே அடிச்சிருக்கணும், நீ எதுக்காக கூடையை தட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி கேனத்தனமா பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற விக்ரம பொறுத்தவரை என்னையே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, இப்படி பேசிட்டு இருக்க, ஒரு பொண்ணை போய் அடிக்கணும்னு சொல்றியே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்டு சுதாரிச்சுக்கிட்ட வினோத பொறுத்தவரை இல்ல பேசி தீக்கணும்னு தான் சொன்னேன், அடிக்க கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுறாரு. அதாவது வினோத், நீ கமருதீனை நம்பி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி தான் பல இடங்கள்ல கமருதீன் கிட்ட வினோத் பேசும்போது நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். கமருதீனை பொறுத்தவரை வில்லத்தனமா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேமுக்காக தான் காதலா இருக்கட்டும் கோவமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவன் காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா வினோத் கமருதீன் ரொம்பவே நல்லவன், இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு அவனால இவரோட கேமை இழந்துகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல பெருசா காட்டல அப்படின்னே சொல்லலாம். என்ன பாரு சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் பேசுறது தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை இவன் எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கான், இவன் கிட்ட போறதுக்கே பயமா இருக்குது, ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா பொறுத்தவரை அந்த கர்மத்தை இங்கேயே விட்டு தொலை, இப்படி ஒரு பொறுக்கி கூட எல்லாம் வாழவே முடியாது, இவன் கூட சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விட்டு தொலைஞ்சிரு, என்னோட தங்கச்சியா நினைச்சு உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு நிறையவே அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதையுமே இன்னைக்கு விஜய் டிவி காட்டவே இல்லை. ஆமாங்க, விஜய் டிவி ப்ராடக்ட் தான் நானு அப்படிங்கறத இவன் பல இடங்கள்ல பெருமையா பேசிட்டு இருக்காமல, அதனால இந்த பொறுக்கியோட உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கமருதீன் பண்ற பல வேலைகளையும் அதே மாதிரியே கமருதீனை பத்தி பேசுற உண்மைகளையும் விஜய் டிவி வெளியே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கானே அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு இவன் என்னமோ யோகிய மாதிரி கேமரா பார்த்து பதிவு பண்ணியிருக்கான். அதையும் மாமா டிவி டெலிகாஸ்ட் பண்றானுங்க. அதாவது பார்வதி தன்னை ட்ரிகர் பண்றதாகவும் தான் மேல வீண் பழி போடுறதாகவும் அதனாலதான் இவர் ட்ரிகர் ஆகி தப்பா நடந்துகிட்டேன், இப்படி நான் நடந்திருக்க கூடாது, என்னதான் பார்வதி ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் நான் அந்த இடத்துல கோவப்பட்டிருக்க கூடாது, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்டையா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், மக்கள் கிட்டையா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே இந்த பொறுக்கி மன்னிப்பு கேட்டு இருக்காரு. இதையும் மாமா டிவி டெலிகாஸ்ட் பண்ணிக்காங்க. அதாவது கமருதீன் நல்லவன் தான்ப்பா, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. சூப்பரா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த டிக்கெட் ஃபினாலேயோட 2வது ரவுண்டை பொறுத்தவரை சாண்ட்ரா தான் வின் பண்றாங்க. சாண்ட்ராவுக்கு 9 பாயிண்ட் கிடைக்குது. 2வதா பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் வராரு. 3வதா சபரி இருக்கிறாரு. அடுத்ததா டிக்கெட் ஃபினாலேயோட 3வது டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்கை பொறுத்தவரை ஆக்டிவிட்டி ஏரியால தான் நடக்குது. 3 போட்டியாளர்களா கலந்துக்கிறாங்க. இந்த டாஸ்கை பொறுத்தவரை வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, போட்டியாளர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு 2 டேபிள் கொடுக்கப்படுது. ஒரு டேபிள்ல இருக்கிற சர்க்கிள் வடிவத்தை அவங்க சுத்தியே கலட்டி எதிரில் இருக்கிற இடத்துல போய் மாட்டிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கப்படுற பஸ்ஸில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. இந்த டாஸ்கை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாருமே சிறப்பா பண்ணாங்க. இந்த டாஸ்க்ல குறைந்த நேரத்தில் யார் பண்ணாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக வராங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்கை ரொம்பவே குறைந்த நேரத்தில் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் தான். ஒரு வழியா இந்த டாஸ்க்கும் நடந்து முடியுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டுக்காக 3 டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த டாஸ்கோட இறுதியில டாப் 3ல இருக்கிற 3 போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம், சபரி, அரோரா, இந்த 3 பேர் தான். இவங்க 3 பேருமே தலா 19 பாயிண்டோட ஒரே இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா கமருதீன் இருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை 16 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா பாரு, சாண்ட்ரா இவங்க 2 பேருமே தலா 14 பாயிண்டோட இருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அந்த வகையில டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டை யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை கமருதீன் அப்படிங்கிற பொம்பளை பொறுக்கியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆமாங்க, ஆதிரையை பொறுத்தவரை முதல் வாரத்திலேயே கமருதீன் இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி தான். எல்லா பெண்கள்கிட்டயுமே காதல் வலையை விரிப்பான், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துவான். அதே நேரத்தில் அவன் மேல இருக்கிற தவறை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்துவான் அப்படிங்கிற மாதிரி இவனோட உண்மையான முகத்தை முதலே ஆதரை சொல்லியிருந்தாங்க. ஆனா அவனோட உண்மையான முகம் இப்பதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே ஆதரை சொன்ன மாதிரியே கமருதீன் சரியான பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.